நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இப்போ தான் விறுவிறுப்பாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. சந்திராவுக்கு வந்துட்டு மேலும் மேலும் ஆப்பு வச்சாலும் அடங்கவே மாட்டுறாங்க. பட் இப்போ வந்துட்டு பெரிய ஆப்பு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ராஜராஜா இருக்கார்ல, அவங்களுக்கு வந்துட்டு வெட்டிங் டே அதை எப்படிடா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இதை இவ்வளோ பெருசாக கொண்டாடணும், அதெல்லாம் சின்னதாகவே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு காட்டி வர்றாங்க. அத்தை, இதையே நம்ம பெரிய மண்டபத்தில் வச்சு செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி அவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க. பண்ணலாம் அத்தை, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா மாப்பிள்ளை சொல்கிறே சரிதான், சரி அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. ஆமாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்க எல்லாருமே சொல்ல அதை கேட்டது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சரி சரி, நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுறீங்க, மாப்பிள்ளை உங்கள் விருப்பப்படியே நடத்திடலாம், மண்டபத்தில் வச்சே செலிப்ரேட் பண்ணிடலாம், அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டது வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுலேயும் நம்ம ஸ்வாதி, அம்மா அப்பா வெட்டிங்கை வந்துட்டு சூப்பராக கொண்டாட போகிறோம், வாங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு சந்திராவும் சிவனாடி பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. போன தடவை தான் அவனை மாட்டி வரும்னு சொல்லிட்டு நம்ம அசிங்கப்படுத்திட்டோம், ஆனால் இந்த தடவை வந்துட்டு எப்படியாவது அவனை மாட்டி விட்டே ஆகணுங்க அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரா அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குச்சு. அந்த டிரைவர் பையனை வீட்டை விட்டு வெளியில் அமிச்சோன்னா அவனை அசிங்கப்படுத்தணும்னு என்ன பிளான் போட்டாலும் சரி, கடைசியில் அது நமக்கே வந்துட்டு ஆப்போசிட்டாக போய் முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு தங்க இப்போ ஒரு சூப்பர் பிளானோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன பிளான் சந்திரா அப்படின்னு கேட்க, அதான் என் அக்காவுக்கு கல்யாண நாளாக அதை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய மண்டபத்தில் வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சிவனாடி வந்துட்டு கேட்குறாங்க. என்னங்க புரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க, அதான் வந்துட்டு திருவிழா வேறு நடக்க போது, கலச பூஜை அது நடக்குள்ளங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கலச பூஜையை எங்கள் அக்கா என்னைக்கு வந்துட்டு வெட்டிங் டே கொண்டாடுறாங்களோ அன்னைக்கே நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க, அப்போ கண்டிப்பாக அவனை சிக்க வச்சிடலாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ எப்படி சந்திரா அவனை சிக்க வைக்க முடியும் அப்படின்னு கேட்க, என்னங்க புரியாத மாதிரி பேசுகிறீங்க, என் அக்கா கல்யாண நாளில் போயே அவங்க ஊரில் அந்த கலச பூஜை ஏற்பாடு பண்ணால் அவன் அந்த பூஜையில் இருப்பானா, இல்லைனா என் அக்கா கல்யாண விழாவில் கொண்டாடுவானா அப்படின்னு சொல்ல, சந்திரா புரிஞ்சிருச்சு, நீ என்ன பிளான் பண்ணுற நல்லாவே புரிஞ்சிருச்சு, அவனை மாட்டி விடுறதுக்கு இது ஒரு நல்ல பிளான் தான் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அவன் கண்டிப்பாக ராஜா சேதுபதியோட பேரனா அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும், ஆனால் இங்கே கல்யாண நாளில் எங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் தேடுவோம்ல, அப்போ நான் கரெக்டாக அக்காவை கூப்பிட்டு வந்து அவன் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இருக்கதை காமிச்சிருவேன், கண்டிப்பாக அக்கா அதை பார்த்து அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவா, இதாங்க நம்ம பிளான், இந்த தடவை அவன் சிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, என்கிட்டே சவால் விடுறாங்க, அவனை அவ்வளோ சீக்கிரம் விடலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, விடுச்சந்திரா நம்மக்கிட்ட யாராவது போட்டி போட்டால் அவங்களால முடியுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் பாரு அப்படின்னு சொல்ல, டேய் ராஜா இனிமே தாண்டா உனக்கு இருக்குது, என்கிட்டேவா வந்துட்டு நீ போட்டி போடுற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரியே கலச பூஜையும் இந்த பக்கம் வெட்டிங் டேவும் ஒரே சேம் டேட்டில் வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு அவங்க மாமா பாட்டி எல்லாருமே ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, எல்லாமே ஒன்னே போல் நடந்தா நீ எப்படிப்பா கலச பூஜையில் வந்து கலந்துக்கிருவ அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இங்கே பாருப்பா இதெல்லாம் வேணும்னே பண்ண மாதிரி இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு நீ ஏதாவது ஒரு இடத்துல தானே இருக்க முடியும், நீ போய் அந்த கலச பூஜையில் கலந்துக்கிட்டா இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும், இங்கே இருந்தால் அங்கே ஊர்க்காரங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க, இப்போ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு சொல்ல, பாட்டி நீங்கள் கலச பூஜைக்கு எல்லா ஏற்பாடையும் தைரியமாக பண்ணுங்கள், நான் இங்கேயும் இருப்பேன் கண்டிப்பாக மண்டபத்திலேருந்து நான் வந்து கலச பூஜையில் கலந்துக்கிட்டு அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னப்பா நீ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் சொன்னால் அதை அப்படியே நடத்தி கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் போய் தாராளமாக கலச பூஜைக்கான ஏற்பாடை பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன போப்பா நீ சொல்கிற, அந்த முருகன் மேலே பாரத்தை போட்டு நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்கிட்ட காட்டி மாமாவும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்து வந்துட்டு ராஜா கேட்குறாங்க, இப்போ என்னப்பா பண்ண போகிற, எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், நீ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, நான் கலச பூஜையில் கலந்துக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன், வாங்க மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப சந்திரா ஒருத்திக்கா கார்த்தியை மாட்டி ஒன்றும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்தி அதை விட பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. சண்டே ஸ்பெஷலில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கலக்க போகிறாங்க, அது என்ன ட்விஸ்ட்டு, கார்த்தி எப்படி போனார், சந்திராவுக்கு எவ்வளோ பெரிய பல்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.